உங்களை பார்த்ததும் அவர் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாரா? இல்ல மேடம். அவர் கையில இருந்த கத்தி எந்த மாதிரி கத்தின்னு சொல்ல முடியுமா? எவிடன்ஸ் கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணியாச்சு மேடம். பரவாயில்ல, நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. அந்த கத்தி நேரா பார்த்து இருந்துச்சா இல்ல வளைஞ்சு நெளிஞ்சு இருந்துச்சா? ஆமா மேடம், அது நேரான கத்தி தான் மேடம். ஓகே, உங்களுக்கு போன் வந்த நேரம் 1:30 இருக்கும் மேடம். சரி, நீங்க போலாம் இன்ஸ்பெக்டர் Thank சார். you, ma'am. தேங்க்ஸ். யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் சொன்ன டைம் 1:30. வேலன் கையில இருந்தது நேரான கத்தி. ஆனா வீரசேகரன் அந்த நேரான கத்தி குத்தி சாகல. அடுத்ததா டாக்டர் செல்வம் அவர்களை விசாரிக்க அனுமதி தரணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எஸ், ப்ரொசீட். டாக்டர் செல்வம், டாக்டர் செல்வம், டாக்டர் செல்வம். கொலை செய்யப்பட்ட வீரசேகரன் பாடியை நீங்க தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? ஆமா மேடம். அந்த கொலை எத்தனை மணிக்கு நடந்திருக்கும், எதனால வீரசேகரன் இறந்தாரு அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? எல்லா டீடைல்ஸும் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேனே. நீங்க கொஞ்சம் இப்ப சொல்ல முடியுமா? அது கண்டிப்பா மர்டர் தான். நான் கேக்குறது எந்த நேரம் இறந்தாரு, எப்படி இறந்தாருன்னு. அரௌண்ட் ஒரு 1 to 1:10 இருக்கும் மேடம். அந்த நேரத்துல தான் நடந்திருக்கும். ஒரு நெளிவான கத்தியை யூஸ் பண்ணி அவரை குத்துனதுனால மல்டிபிள் ஸ்டாபிங்ஸ். கேஸ் ஆஃப் டெத் பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் பிளட் லாஸ் அண்ட் ஹெவி இன்டர்னல் ப்ளீடிங். பிளட் நிறைய லாஸ் ஆனதுனால பேஷண்ட் ஸ்பாட்லயே இறந்திருக்காரு. மத்தபடி உடம்புல ஸ்ட்ரகிளிங்கான எந்த சிம்டம்ஸும் இல்ல மேடம். யுவர் ஆனர், டாக்டர் சொன்னபடி வச்சு பார்த்தா இறந்த டைம் அரௌண்ட் 1 to 1:10. ஒரு நெளிவான கத்தியை யூஸ் பண்ணதா சொல்றாரு. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க போலாம் சார். தேங்க்யூ. ஓகே மேடம். யுவர் ஆனர், நான் மீண்டும் ஜானகி விசாரிக்கணும். ஜானகி, ஜானகி, ஜானகி.